முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டில் ஃபீஞ்சல் புயல் ஏற்படுத்திய பாதிப்புகளின் விவரங்கள் குறித்து பிரதமர் மோடி தன்னை தொடர்பு கொண்டு கேட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஃபெஞ்சல் புயலால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து முதல்வர் மு.க. ஸ்டாலினிடம் பிரதமர் மோடி தொலைபேசி வாயிலாக கேட்டறிந்த நிலையில் மத்திய குழுவை அனுப்பிட முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலையில் நிலச்சரிவில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் இரங்கலும் ஆறுதலும் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றால் பெரும் பாதிப்பு ஏற்பட்ட போது அரசு டாக்டர்கள் பலர் தங்களின் உயிரை துச்சமாக மதித்து மக்கள் சேவையாற்றினர். பலரது உயிர்களை காப்பாற்றினர். இந்த பணியில் பாதித்த டாக்டர்கள் குடும்பத்திற்கு நிவாரணம் மற்றும் வேலைவாய்ப்பு உள்ளிட்டவை நீண்ட நாட்களாக கிடப்பில் போடப்பட்டிருப்பதாக அரசு டாக்டர்கள் கவலை அடைந்துள்ளனர். விரைவில் நிவாரணம் கிடைக்க முதல்வர் ஸ்டாலின் ஆணையிட வேண்டுமென டாக்டர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் பழிப்போடும் விளையாட்டு மட்டுமே நடப்பதாக பாஜக மாநில தலைவர் கே. அண்ணாமலை செவ்வாய்க்கிழமை விமர்சித்துள்ளார். திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்படும் மலையில் ஏற்பட்ட திடீர் மண் சரிவில் சிக்கி 7 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இந்த சம்பவத்துக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு வழி தடத்தில் போக்குவரத்து துவங்கப்பட்டது. சவால்களை கடந்து வெல்வது மாற்றுத்திறனாளிகளின் சாதனை. அந்த சவால்களை களைவதே நம் கடமை என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்டு 7 பேர் உயிரிழந்த பகுதிகளில் சென்னை ஐஐடி குழுவினர் இன்று ஆய்வு செய்து வருகின்றனர். ஃபெஞ்சல் புயல் பாதிப்பு குறித்து ஆய்வு செய்ய தமிழகத்துக்கு குழுக்களை அனுப்ப மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. முன் அறிவிப்பின்றி சாத்தனூர் அணை திறப்பால் நாசமான 4 மாவட்டங்கள் குறித்து ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானீர் சுரேஷ் சுதா அழகன் நினைவு அரசு மேல்நிலைப்பள்ளி தொன்மை பாதுகாப்பு மன்ற மாணவ மாணவியர் 35 பேர் உலக மரபு விழாவை முன்னிட்டு ராமநாதபுரம் ராமலிங்க விலாசம் அரண்மனையை பார்வையிட்டனர். இதில் 350 ஆண்டுகளாக பாதுகாக்கப்பட்டு வரும் ஓவியங்களை பார்த்து மாணவர்கள் பிரமித்தனர். கடந்த சனிக்கிழமை தொடங்கி ஃபெஞ்சல் புயலால் கடலூரில் வீடுகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் இருப்பிடம் உணவு இன்றி மக்கள் தவித்து வருகின்றனர். முகாம்கள் நிரம்பி வழிவதால் சிலர் சாலையில் தஞ்சமடைந்திருக்கும் அவல நிலையும் உள்ளது. கிடைத்த உணவுப் பொட்டலங்களை முடியெடுத்து வாங்கும் மக்களின் நிலை பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறையில் சாலையில் சென்று கொண்டிருந்த CNG கேஸ் ஆட்டோ திடீரென தீப்பற்றி முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. இதில் ஆட்டுநர் உயிர் தப்பினார். சிதம்பரம் அருகே பரங்கிப்பேட்டை கோட்டை அம்மன் தெருவை சேர்ந்தவர் முகமது ஹனிஃபா, வயது 31. இவர் அவரது மனைவியை பார்க்க இருசக்கர வாகனத்தில் சிதம்பரம் புறவழிச்சாலை வழியாக லால்பேட்டைக்கு சென்று கொண்டிருந்த போது சிதம்பரம் தாலுகா காவல் நிலையம் எதிரே மர்ம நபர் ஒருவர் லிப்ட் கேட்டுள்ளார். அப்போது வாகனத்தை நிறுத்தி ஏற்றிய சில நொடிகளில் அந்த மர்ம நபர் கொடை கீழே விழுந்து விட்டதாக வாகனத்தை நிறுத்த சொல்லி அந்த நபரின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டியுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஃபெஞ்சல் புயல் பாதிப்பு குறித்து ராகுல் காந்தி MP ஆறுதல் தெரிவித்துள்ளார். அதிகாரத்தில் இல்லாவிட்டால் பாஜக இருக்குமிடம் தெரியாமல் போய்விடும் என்று அண்ணாமலைக்கு தமிழக வெற்றி கழகம் பதிலடி கொடுத்துள்ளது. ஃபெஞ்சல் புயல் பாதிப்பு வெள்ள நிவாரணம் குறித்து விவாதிக்க கோரி நாடாளுமன்றத்தில் திமுக சார்பில் அவை ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் அளிக்கப்பட்டுள்ளது. பணம் பெற்றுக்கொண்டு அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி முறைகேட்டில் ஈடுபட்டதாக செந்தில் பாலாஜி மீது தொடரப்பட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் அவர் கைது செய்யப்பட்ட நிலையில் கடந்த செப்டம்பர் மாதம் உச்சநீதிமன்றம் அவருக்கு பிணை வழங்கி உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து பிணை கிடைத்த அடுத்த நாளே அமைச்சரானது ஏன் என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. மண் சரிவுக்கு 7 பேர் பலியான நிலையில் மீட்பு பணிக்கு இடையூறாக மிரட்டி நின்ற ராட்சத பாறையால் திருவண்ணாமலையில் சோகம் ஏற்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் ராக்கெட் ஏவுதளம் பழவேற்காடு கடல் பகுதிக்கு அருகில் அமைந்துள்ளது. விண்ணில் ராக்கெட் ஏவப்படும் மற்றும் சோதனை பணிகள் மேற்கொள்ளும் காலங்களில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்படும். இந்த நிலையில் பழவேற்காடு மீனவர்கள் நாளை கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஃபெஞ்சல் புயலால் விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் வரலாறு காணாத மழையை கொடுத்துவிட்டு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் ரயில் சேவை சீரானது. ராஜபாளையம் மூதாட்டி கொலை வழக்கில் 30 பவுன் நகை கொள்ளையடிக்கப்பட்டது. துப்பு துலக்கியதில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை மண் சரிவு குறித்து முதலமைச்சர் இரங்கல் தெரிவித்த நிலையில் ரூபாய் 5 லட்சம் நிவாரணம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வரலாறு காணாத வெள்ளத்தால் கரையோர கிராமங்கள் கதிகலங்கி போயிருக்கின்றன. 24 வகையான சைபர் குற்றங்களை தடுக்க நடவடிக்கை. விழிப்புணர்வு ஏற்படுத்த புதிய செயலிகளை உருவாக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. அனைத்து மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களும் முதல்வரின் காப்பீட்டுத் திட்டத்தில் இணைந்து பயன்பெறுமாறு தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னை கிண்டியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் நேற்று மாலை நடந்த நிகழ்வில் அரசு மருத்துவமனைகளில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வந்த 1200 செவிலியர்களுக்கு நிரந்தர பணிக்கான ஆணை மற்றும் கொரோனா காலத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 963 செவிலியர்களுக்கு ஒப்பந்த அடிப்படையிலான பணிக்கான ஆணைகளை சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் வழங்கினார்.
ரஹ்மானுக்கு 2 விருதுகள். 2024ஆம் ஆண்டுக்கான ஃபிலிம்ஃபேர் OTT விருது விழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்து முடிந்திருக்கிறது. OTT தளங்களில் வெளியாகும் படைப்புகளுக்கு இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது. சபரிமலையில் ஏற்கனவே பதிவு செய்த நேரத்தில் சென்றால் சிரமமின்றி சுவாமி தரிசனம் செய்யலாம் என்று தமிழக பக்தர்களுக்கு டிஜிபி சங்கர் ஜுவால் அறிவுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நாட்டின் முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதிப்பதற்கு மத்திய அரசு எதிர்க்கட்சிகளை அவமதிப்பதில்லை என்று திருச்சி சிவா MP குற்றம் சாட்டியுள்ளார். உணவுப் பொருட்கள் பெயரில் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்துக்கு போதைப் பொருட்களை கடத்திய ஜாபர் சாதிக் மற்றும் அவரது சகோதரர் முகமது சலீமுக்கு ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறை தரப்பில் கடும் ஆட்சேபம் தெரிவித்து சென்னை CBI நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அஞ்சல் வட்டம் சார்பில் சென்னை ஷெனாய் நகரில் உள்ள அம்மா அரங்கில் தபால் தலை சேகரிப்பை ஊக்குவிக்கும் வகையில் ஜனவரி 29 முதல் பிப்ரவரி 1ஆம் தேதி வரை மாநில அளவிலான தபால் தலை கண்காட்சி நடைபெறுகிறது. புதுச்சேரி புயல் மழை வெள்ளத்தால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் பகுதிகளில் உள்ள 3,54,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா ரூபாய் 5,000 விரைவில் செலுத்தப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். சட்டப்பேரவை கூட்டம் டிசம்பர் 9, 10 ஆகிய 2 நாட்கள் நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் மு. அப்பாவு அறிவித்துள்ளார். உலக எய்ட்ஸ் ஒழிப்பு தினத்தையொட்டி சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் திங்கட்கிழமை நடைபெற்றன. இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் காலி பணியிடத்துக்கான முதன்மை தேர்வு செவ்வாய்க்கிழமை தொடங்குகிறது. வரும் 6ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த தேர்வை 204 பேர் எழுத உள்ளனர். இணையதள வளர்ச்சியால் டிஜிட்டல் மோசடிகள் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூரை சேர்ந்த ஹரிஷ் பரத்வாஜ் போலி திருமண வலைதளம் அமைத்து 500 பேரிடம் மோசடி செய்து கைது செய்யப்பட்டுள்ளார். திருவண்ணாமலை தீபமலையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் அடுத்தடுத்து 5 உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் சிறுமி உட்பட மேலும் 2 தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் என் பொண்ணு போட்டிருந்த ட்ரெஸ் கலர் தெரியும், பணத்தையாச்சும் கண்ணுல காட்டுங்க என்று தாய் நொறுங்கி கதறி அழுத சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்டில் விராட் கோலி சதம் அடித்து அசத்தினார். ஆஸ்திரேலிய மண்ணில் 3 வகை கிரிக்கெட்டிலும் அவர் 10 சதங்களை அடித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் அதிக சதங்கள் அடித்து வெளிநாட்டு பேட்ஸ்மேன் என்ற சாதனையை கோலி படைத்துள்ளார். 2 முறை ஒலிம்பிக் பதக்கம் வென்ற பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்துவிற்கு டிசம்பர் 22ஆம் தேதி உதய்பூரில் திருமணம் நிச்சயிக்கப்பட உள்ளதாக தகவல் வந்துள்ளது. ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கியில் அரையிறுதியில் இந்தியா, மலேசியா இன்று மோத உள்ளது. புயல் பாதிப்பு நிவாரண நிதியை பிரதமர் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். வீடுகளில் வெள்ளம், அதிகாரிகள் வரவில்லை என்று அரசூரில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருச்சி, சென்னை சாலையில் இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 57,040 ரூபாய்க்கும் 1 கிராம் 7,130க்கும் விற்பனையாக உள்ளது. தொடர் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. விராலிமலை மற்றும் எழுப்பூரில் ஒரே இரவில் 105 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அதிலும் குறிப்பாக விராலிமலையில் 85 மில்லிமீட்டர், எழுப்பூரில் 20 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஃபேஞ்சல் புயலின் தாக்கம் இன்னும் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இதனால் திருவண்ணாமலை, சேலம், கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்து கொண்டே இருக்கிறது. இதன் விளைவாக உயிர் சேதம், கட்டட சேதம் ஆகியவையும் நடந்து வருகின்றது. இந்த தொடர் மழையால் இன்று சில மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரி விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 13 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் அறிவித்துள்ளது. கனமழை காரணமாக நீலகிரி, ராணிப்பேட்டை மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.